Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம MTR Payasam mix எப்படி செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கறத பத்தியும் பார்க்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்துல 500 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பசும்பால் சேர்த்துக்கறேங்க. நீங்க பாக்கெட் பால், பசும்பால் எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இந்த பால் வந்துட்டு நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த பேக் கட் பண்ணிட்டேங்க. இத ஒரு பவுல்ல கொட்டிட்டு இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல கொஞ்சம் வறுத்த சேமியா, இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவு சுகர், ஏலக்காய் பவுடர், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்திருக்காங்க. இந்த பால் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பாயாசம் மிக்ஸை நாம இதல சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த பாயாசம் மிக்ஸை இதல சேர்த்துக்கலாம். பாயாசம் மிக்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லனா அடியில வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். இது ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு. அவங்க அந்த பாக்கெட்ல வந்துட்டு 8 ல இருந்து 10 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வச்சா போதும்னு தான் போட்டுருக்காங்க. ஆனா வந்து இந்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த சேமியா வேகல. அதனால நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சிருந்தேன். இப்போ வந்து சேமியா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான பாயசம் இப்போ ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை வந்து ஒரு 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. பாயசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பெருசாக எந்த வேலையும் இல்லை. 15 நிமிஷம் பாலில் கொதிக்க வச்சு இறக்குனாலே போதும். பாயசத்தில் ஸ்வீட்லாம் வந்து கரெக்டாக இருந்தது. நம்ம எக்ஸ்ட்ரா சுகர்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.